إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, இறைவனை நெருங்க இடைத்தரகர்கள் அவசியமா என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயத்தை, இஸ்லாத்தின் அடிப்படையான விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹ் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்மை படைத்தவன் இறைவன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நமக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் இறைவன் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. ஆனால் அந்த இறைவனுடைய அந்த ஆற்றல்கள், அவனுடைய வல்லமைகள், அவனுடைய பண்புகள், அவனுடைய சிபத்துகள், இது எல்லாம் முஸ்லிம்களுக்கு போதுமான அளவுக்கு ஞானங்கள் கிடையாது. சும்மா எல்லாரும் சொல்றாங்க அல்லாஹ் அப்படின்ட்டு நம்மளும் அல்லாஹ்னு சொல்றோம். இஸ்லாத்துக்கு வரணும் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லணும், அதனால நாங்களும் சொல்லி இருக்கிறோம் என்ற அளவுலதான் அல்லாஹ்வை பற்றி நம்ம அறிந்து வைத்திருக்கிறோமே ஒழிய, அல்லாஹ் என்றால் யார், அவருடைய வல்லமைகள் ஆற்றல்கள் என்ன, அவன் ஏன் நம்மை படைத்திருக்கிறான், நம்ம படைத்ததற்கு உண்டான நோக்கம் என்ன, நாம் அவனை அடையக்கூடிய வழிமுறை என்ன என்பதெல்லாம் நம்மள பெரும்பகுதி மக்கள் அறியாமல் தான் இருக்கிறார்கள். ஆனா நம்மளை சரியான முறையில பயன்படுத்தி கொண்டவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். தங்களுடைய வருமானத்திற்காகவும் தங்களுடைய பிழைப்பு தலைப்புகளுக்காகவும் இந்த இஸ்லாம் என்ற இஸ்லாமிய மக்களை வைத்துக் கொண்டு வருமானம் ஈட்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இறைவனை நீங்கெல்லாம் நெருக்க முடியாது, இறைவனை நீங்கெல்லாம் அடைய முடியாது, அதற்கு வேற ஒரு வழி இருக்கிறது, அந்த வழியை நாங்க சொல்லித்தாரு, அதன் மூலமாகத்தான் நீங்கள் அடையலாம், குர்ஆன் உங்களுக்கு விளங்காது, குர்ஆனை விளங்க வேண்டும் என்றால் அதுக்கு நாங்க வேற ஒரு வழியை சொல்லித்தாரோம், அதன் மூலமாகத்தான் நீங்க குர்ஆனை மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள முடியும், இப்படி எதுவுமே நமக்கு விளங்காது, எதையுமே நம்ம அடைய முடியாது என்று சொல்லி நம்மளை இஸ்லாத்தை விட்டு ரொம்ப தூரமாக பேரளவுல முஸ்லிம்களாக இருந்தோமே ஒழிய அதனுடைய உண்மையான சரியான இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஏகத்துவ கொள்கை சம்பந்தமாக, ஏகத்துவம் சம்பந்தமாக கூட நம்மள அதிகமான மக்களுக்கு விளக்கம் இல்லை. இது நமக்கு தெரிந்த 1980களில் இருந்து இந்த செயல்பாடுகள் இருந்தாலும் அதற்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்திருக்கும். ஆனா இன்றளவும் அது மாறியவாறு இல்லை. ஏகத்துவம் இவ்வளவு வேகமாக பரவி வந்தும்
சத்தியம் சரியான முறையில மக்களிடத்துல சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட இன்னமும் இறைவனை அடைய வேண்டும் என்றால் இறை நேசர்கள் தேவை, மகான்கள் தேவை, அவுலியாக்கள் தேவை, உலமாக்கள் தேவை என்ற அளவுக்கு இன்னமும் கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அப்ப இஸ்லாத்தை நாம சரியான முறையில விளங்கல, மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை நாம விளங்கல, தூதர் என்ன வழிமுறையை காட்டி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம விளங்கல. நாம விளங்கி இருந்தோம்னா அவங்க அப்படி பேச முடியாது. நாம அறிந்திருந்தோமே ஆனால் அவர்கள் வாயில வந்ததெல்லாம் பேச முடியாது. ஆனா இன்னைக்கு எதற்கெடுத்தாலும் ஆதாரம் இருக்கா, குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா என்று கேட்கக்கூடிய இந்த நேரத்திலேயே, இந்த காலத்திலேயே வாயில வந்ததையெல்லாம் மார்க்கம் என்று அடித்து விட்டுட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என்றால் கடந்த காலங்களுடைய நிலையை எப்படி பயணி பாருங்க, எப்படி இருந்திருக்கும், அந்த மக்கள் எப்படி இஸ்லாத்தில் இருந்திருப்பார்கள். இஸ்லாம் என்றால் அவர்களுக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும். எல்லாமே சமாதிகள், எல்லாமே தர்காக்கள், எல்லாமே அவுலியாக்கள். ஆனா உண்மையிலேயே அவுலியாக்கள் அது வேற விஷயம். ஆனா எல்லாமே கபரை சுத்தித்தான் இஸ்லாம், கபர் தான் இஸ்லாம், தர்கா தான் இஸ்லாம் என்ற அடிப்படையில தான் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு மக்கள் மத்தியிலேயே போய் கொண்டிருக்கிறது. இன்னமும் முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அங்க போய் நீங்க தொழுகிறீங்க, அங்க போய் வணங்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மள உள்ள மக்கள் இல்ல இல்ல, நாங்க வணங்கலை நம்ம சொன்னாலும் அவர்கள் என்ன சொல்றாங்க, அங்க போய் வணங்குறாங்க, நாங்க உங்க தர்காக்கு வரோம், நீங்க ஏன் எங்க கோயிலுக்கு வர மாட்டேங்கிறீங்க, நீங்க ஏன் எங்க சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறீங்க என்று கேட்பதில் இருந்து அவர்களுக்கும் இஸ்லாத்தை எப்படித்தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். சமாதி தான் இஸ்லாம், தர்கா தான் இஸ்லாம், அவர்கள் மூலமாகத்தான் எல்லாம், அவர்கள் தான் எல்லாமே என்ற அளவுக்கு நாம ஆக்கி வச்சிருக்கிறோம். அந்த காலங்களில் எப்படியெல்லாம் அந்த மக்கள் வழி எடுப்பதற்காக உதாரணம் சொன்னார்கள் என்றால், அல்லாஹ்வை நீ நேரடியாக நெருங்க முடியாது, அல்லாஹ்வை நீ அடைய முடியாது, நீ பாவி. எப்படி எப்படி கிறிஸ்தவ மார்க்கத்துல பிறக்கக்கூடிய அனைவரும் பாவியாக பிறக்கிறான் என்ற தத்துவத்தை கொண்டு வந்தார்களோ, ஆதாம் செய்த தவறுக்காக அனைவரும் பாவிகளாகவே பிறக்கிறார்கள் என்ற கோட்பாடை கொண்டு வந்தார்களோ, அதுபோல நீங்க அனைவரும் பாவிகள், நீங்கள் எல்லாம் இறைவனை நெருங்க முடியாது, இறைவனை அடைய முடியாது. அப்ப அந்த மார்க்கத்துல ஞானஸ்தானம் என்று சொல்லுவாங்க. ஞானஸ்தானம் பெற்றுதான் கடவுளை என்ன செய்ய முடியும், நெருங்க முடியும். பாவ அறிக்கை விடணும், பாவ அறிக்கை விட்டு எப்படி கடவுளை நெருங்க முடியுமோ அது மாதிரி நீங்க அவுலியாக்களின் மூலமாகத்தான் நெருங்க முடியும். என்னப்பா ஆதாரம், உனக்கு தோசை வேண்டும் என்றால் அடுப்புல தோசையை ஊத்தினா உனக்கு தோசை கிடைக்குமா? அதுக்கு இடையில ஒரு சட்டியை வைக்கணும், தோசை கல்ல வைக்கணும், கல்லுக்கு மேல ஊத்தினா தான் உனக்கு தோசை கிடைக்கும். நேரடியா அடுப்புல ஊத்தினா உனக்கு தோசை கிடைக்காது. அப்ப அடுப்புங்கிறது அல்லா மாதிரி, மாவுங்கிறது நம்ம, இடையில இருக்க தோசை கல் இருக்க அதுதான் அவுலியாக்கள். அப்ப உனக்கு தோசை வேண்டும் என்றால் அவுலியாக்களின் மூலமாகத்தான் என்ன செய்யணும், தோசையை பெற முடியும். இப்படி எல்லாம் மக்களை வழி எடுத்தாரு. இது சரியான உதாரணமா? இப்படி உதாரணம் சொல்லி மக்கள் பார்க்கக்கூடிய விளங்கக்கூடிய மக்களுக்கு நல்லா இருக்கு. ஆமா, நம்ம நேரடியாக தோசையை ஊத்தினா கிடைக்குமா, அடுப்புல ஊத்தினா கிடைக்குமா, சட்டி வேணுமா இல்லையா, சட்டி தானே அவுலியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சரிதானே அப்படின்னு கேட்டாங்க. சரி, நம்ம அல்லாஹ்ட்ட நேரடியாக கேட்டா என்ன, தோசை மாவை கொண்டு அடுப்புல ஊத்தினா என்ன, அடுப்பு என்ன செய்யும், நம்ம திறமையில ஒரு வாளி நிறைய தோசை மாவை கொண்டு போய் அடுப்புல ஊத்தினா என்ன செய்யும், அடுப்பு அமர்ந்து போயிடும். அப்ப தோசை மாவை கொண்டு போய் நம்ம நேரடியாக அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் இல்லாம போயிடுவானா, அல்லாஹ் செத்து போயிடுவானா, அல்லாஹ் ஒண்ணும் இல்லாம போயிடுவானா? அவனுக்கு கேட்க முடியாதா? நேரடியா நான் கேட்கிறது அவனால் கேட்க முடியவில்லை என்றால் அவன் என்ன இறைவன்? இறைவன் என்றால் எல்லாத்தையும் படைத்தவனா இருக்கணும்லங்க, எல்லாத்தையும் பரிபாலிக்கக்கூடியவனா இருக்கணும்ல. அப்படித்தானே சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து உலகத்தையும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லலாமா இல்லையா? அப்ப அனைத்து உலகத்தையும் படைத்திருக்கிறான், அனைவரையும் படைத்திருக்கிறான், அனைவருக்கும் ரிஸ்க் அளிக்கிறான், அனைவரையும் பராமரிக்கிறான், பரிபாலிக்கிறான். அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லக்கூடிய நாம, நான் நேரடியா என் இறைவன் கேட்டா முடிஞ்சு போச்சு, ஆள் அவுட் ஆயிடுவான், இறைவன் ஒருத்தர் இருக்க மாட்டான், அவுலியாக்கள் மூலமாக தான் போகணும். இன்னும் இந்த மக்களை வழிகெடுப்பதற்காக என்னென்ன உதாரணங்கள். நீங்க நீதிபதி, நம்ம எல்லாம் என்னது குற்றவாளிகள், நீதிபதிக்கு நம்மளுடைய வழக்கை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எப்படி செய்யணும், நடுவுல வக்கீல் வேணும். வக்கீல் தான் யாரு, அவுலியா. குற்றவாளி யாரு, நம்ம. ஜட்ஜி யாரு, அல்லாஹ். எப்படி இப்படி இப்படி வழக்காடி தான் நம்மளை என்ன அறிமுகப்படுத்தணும். இப்படி அல்லாஹ் என்ன பத்தி அல்லாஹ்வுக்கு தெரியாதா? என்ன படைத்தவன் யாரு, என்னை அறிந்தவன் யாரு, என் உள்ளம் நினைக்கக்கூடிய விஷயங்களை அறிந்தவன் யார், அல்லாஹ் தானே. என்னை பற்றி அல்லாஹ்வுக்கு தெரியாது என்றால் இன்னொருத்தன் சொல்லித்தான் அல்லாஹ்வுக்கு என்னை அறிமுகம் செய்ய வேண்டும் என்றால் அப்பதான் அல்லாஹ்வுக்கு அவன் தெரிய வேண்டும் என்றால் அப்படியாப்பட்ட அல்லாஹ் நமக்கு இருக்கு. அவருக்கு தெரியாது, யாருக்கு, நீதிபதிக்கு தெரியாது. ஓகே, மனுஷன் அவன், அவனுக்கு தெரியாது நான் யார் என்று அறியாது, நான் செஞ்சனா செய்யல என்று தெரியாது.
குற்றம் புரிந்தானா இல்லையான்னு தெரியாது, வக்கீல வச்சுத்தான் வாதாட வேண்டும். இது மனித சட்டம். இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? நான் குற்றம் செய்தேனா இல்லையா என்பது இறைவனுக்கு தெரியுமா தெரியாதா? சில குற்றம் செய்யாமல் இருக்க என்ன குற்றவாளி என்று அவர் அவுலியா காட்டி கொடுத்துட முடியுமா? சொல்லிட முடியுமா? அதுக்கு அல்லாஹ் தீர்ப்பளிச்சிருவானா? நான் குற்றம் செய்திருக்க என்ன குற்றவாளி இல்லை என்று மன்றாட முடியுமா அவருக்கு? மன்றாடுனா அவர் மன்றாடுறதை ஏற்றுக்கொள்வானா அல்லாஹ்? அப்படி ஏற்றுக்கொண்டான் அவன் என்ன அல்லாஹ்? பொய்யானதை ஏற்று தீர்ப்பளிக்கக்கூடியவன் அல்லாஹ்? ஒவ்வொரு மனிதனையும் தன்னந்தனியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனையும் தன்னந்தனியாக பார்த்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொருத்தனுடைய செயல்பாடுகளும் நாளைக்கு அவன் முன்னால் விரிக்கப்படும். அந்த செயல்பாடுகளை பார்த்துட்டு அவன் அலறுவான். அப்ப தெரியும் அல்லாஹ் யார் அவனுக்கு. யா வைலதனா மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. இது என்னடா இது புத்தகம், இது எங்களுக்கு ஏற்பட்ட நாசமே கேட. என்ன புத்தகம் இது? ஒரு பெருசு ஒரு சிறுசு எதையும் விடாமல் அப்படியே ஒட்டுமொத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய முழு வாழ்க்கையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னடா இது புத்தகம் இது என்று அங்க அவன் உணர்ந்து கொள்வான். இங்க பொழுதுபோக்காத்திடுறான். அல்லாஹ் அவுலியாக்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் நெருங்க முடியும். அவுலியாக்கள் முதல்ல யாராவது சொல்லு. அவுலியாக்கள் யாரு சொல்ல முடியுமா? நமக்கு நமக்கு அறிய முடியுமா? அவுலியாக்கள் அறிய முடியுமா? பெரிய தொப்பியும் தாடியும் போட்டுட்டு அவுலியான்னு சொல்லிட முடியுமா? ஜிப்பா போட்டு அவுலியான்னு சொல்லிட முடியுமா? அதான் அவுலியாக்களுடைய அளவுகோடு. அவுலியாக்களுடைய முதல் அளவுகோல் என்ன? அவர் முதல்ல அல்லாஹ் இந்த நிலைமையில அவர் வச்சிருக்கான்னு தெரியுமா அவருக்கு? இன்னும் நம்ம பேர் அவருடைய அவுலியாக்கள் சொல்றோம். அவர் இறைநேசர், ஒரு சொர்க்கவாதி, அவர் நின்னது அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர், அவர் சொன்னா அல்லாஹ் கேட்பான் அப்படின்னு நம்ம சர்டிபிகேட் கொடுக்கிறோமே, அந்த சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா நமக்கு? அவர் முதல்ல அவுலியாவா என்று தெரியுமா? அவுலியா என்றால் முதல்ல மார்க்கம் என்ன சொல்லுகிறது? அவுலியாண்ட நேசர்னு அர்த்தம். அவுலியா உள்ளாண்டா அல்லாஹ்வுடைய நேசர்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய நேசர்னா என்ன? அல்லாஹ்வுடைய நேசர் நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது. உங்களை நேசிக்கிறானா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் தெரியாது. நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்களா இல்லையா என்பது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு தெரியாது. நீங்க அல்லாஹ்வை நேசிச்சா உங்களுக்கு தெரியும் நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம் அப்படிங்கிறது. நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஆனா நான் நேசிக்கிறேனா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாது என்றால் அல்லாஹ் இவரை நேசித்தான் என்பது எப்படி சொல்ல முடியும்? அவர் எப்படி அவுலியாவா இருக்க முடியும்? சொல்லிட முடியுமா? 5 வேளை தொழுவத்தா அவுலியான்னு கேரண்டி இருக்குதா? நோம்பு முடிச்சுட்டா அவுலியாண்டு கேரண்டி இருக்குதா? உத்தரவாதம் இருக்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் சொர்க்கத்திற்குரிய அனைத்து அமலையும் செய்து கொண்டிருப்பான். கடைசி அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் இடையில ஒரு ஜான் அல்லது ஒரு முழம் தான் இருக்கும். கடைசி நேரத்தில் நரகவாதிகளுடைய அமலை செய்து நரகத்தில் போய் சேர்ந்து விடுவான். நரகவாதிகளுடைய அமலை அவன் செய்து கொண்டே இருப்பான். பார்த்தா நமக்கு தெரியும், ஆக படுபாவியா இருக்கான, மோசமா கொடுக்குறான், நோம்பு பிடிக்கிறான், ஒண்ணு செய்யறான, கெட்ட செய்யல, அனைத்தும் செய்யறான, அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். கடைசி அவனுக்கும் நரகத்திற்கும் இடையில ஒரு ஜான் தான் இருக்கு. சொர்க்கவாசிகளுடைய அமலை செய்து சொர்க்கத்துக்கு போயிடுவான். நம்ம இங்க பார்த்துக்கிட்டு இருப்போம், அங்க அவுலியா வந்து நிப்பாரு, எங்க போயிருவார்? நரகத்துக்கு போயிருவாரு. நம்ம சைத்தான் வந்து நிப்பான், அங்க பார்த்துக்கிட்டு இருப்போம். அவன் சொர்க்கத்திலிருந்து என்னடா மாப்பிள்ளை நல்லா இருக்கே அப்படின்னு கேட்பான். சொர்க்கவாசிகள் பேசுவார், நரகவாசிகளை பார்த்து உதவி கேடுவார்கள். மாப்பிள்ளைங்கிறது சும்மா உறவுக்காக சொல்றாங்க. அப்ப நம்ம யாரை சொர்க்கவாசி என்று சொல்றோமோ அவர் நரகவாசிகளாகவும், நம்ம யாரை நரகவாசிகள் என்று சொல்றோமோ அவர் சொர்க்கவாசிகளாக மாறக்கூடிய காட்சிகள் எல்லாம் அங்க நாளைக்கு மறுமையில நடக்கும். இங்க நம்ம பெரிய திப்பா தாடியும் பார்த்து பெரிய அவுலியான்னு சொல்லுவோம். நாளைக்கு மறுமையில ஒண்ணும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. நானா சொல்ல ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, உஸ்மான் பின் மல்ஊன் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க மரண தருவாயில இருக்கிறாங்க. அப்ப அவங்கள நோய் விசாரிக்க போகக்கூடிய நேரத்துல அவங்க மரணிச்சிடுறாங்க. மரணிச்சா அந்த வீட்டுல உம்முல் ஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணி இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் இந்த உஸ்மான் பின் மல்ஊன் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உம்முல் ஆலாவே அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தி விட்டான் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப அந்த அம்மா கேட்கிறாங்க, சஹாபிய பெண்மணி சொல்றாங்க, யார சொல்லலாம், அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தவில்லை என்றால் இவர் யாரை கண்ணியப்படுத்துவான் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் அல்லாஹ்வுடைய தூதரா உங்களோடு இருக்கிறேன். நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் என்பது தெரியாது. நாளைக்கு அல்லாஹ் நாளைக்கு எனக்கு என்ன செய்வான் என்பது தெரியாது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அமல்களின் மூலமாக எல்லாம் சொர்க்கம் போகவே முடியாது. அப்போ ஒரு சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்களுமா? வேண்டும், நானும் தான். நான் என்னுடைய அமலை கொண்டு சொர்க்கம் போக முடியாது. இறைவன் தன்னுடைய கருணையால் யாரை போர்த்தி கொண்டானோ, தன்னுடைய கருணையால் யாரை அரவணைத்துக் கொண்டானோ அவர்களை தவிர. ஏன் ஒவ்வொரு மனிதனுக்கு இறைவன் செய்த அருள் இருக்கா இல்லையா? அந்த அருளுக்கு நாம ஒருக்கா கூட நன்றி செலுத்திட முடியாது.
ஒரே ஒரு அருளுக்கு நன்றி செலுத்த முடியாது. மூச்சை இழுத்து விடுறமா இல்லையா? இழுக்கிறதுக்கு சுபஹானல்லாஹ், விடுறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அது மட்டும் தான் செய்ய முடியும். வேற எந்த ஒரு அமலும் செய்ய முடியாது. அல்லாஹ் அப்படிலாம் நம்மளை எதிர்பார்க்கல. அற்பமான விஷயத்தில் அல்லாஹ் சந்தோஷம் அடையக்கூடியவனாக இருக்கிறான். நம்மளை பாவிகளாகவும், நம்மளை இறைவனை நெருங்க முடியாதவர்களாகவும், இறைவனோட தொடர்பு வைக்க முடியாதவர்களாகவும் நம்மளை தூரமாக்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களை கூப்பிடுறது. அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான்? என்னுடைய அடியார்களை. எப்படியாப்பட்ட அடியார்கள்? தனக்கு தானே வரம்பு மீறி கொண்ட, தனக்கு தானே பாவம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருள்ல நீங்க நம்பிக்கை இழந்துராதீங்க. அல்லாஹ் அனைத்து பாவத்தையும் மன்னிப்பான். பாவம் செஞ்சிட்டியா, மனுஷன் அடிப்படையில் என்ன பாவம் செஞ்சாலும் சரி, திருந்திட்டியா, இறைவன்கிட்ட மன்னிப்பு கேளு, நேரடியாக வந்து சரணடை, அவன் உன்னை மன்னிப்பான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட, பாவம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருள்ல நீங்க நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் அனைத்து பாவத்தையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நேரத்தில், வ இதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி அல்லாஹ் எங்க அப்படின்னு கேட்டாங்கண்டா, அல்லாஹ் தூரத்துல இருக்கான்னு சொல்லிடாதீங்க, அல்லது யார் மூலமாவும் தான் நெருங்க முடியும் அப்படிலாம் சொல்லிடாதீங்க. எப்படி சொல்லுங்க? இன்னி கரீப், ரொம்ப பக்கத்துல இருக்கிறோம்னு சொல்லுங்க, ரொம்ப சமீபமாக இருக்கிறாங்க என்று சொல்லுங்கள். அப்பதான் அந்த மக்கள் வந்து என்னை நோக்கி வருவார்கள் அல்லாஹ் சொல்றான். இதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லீ வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். அழைப்பவனுடைய அழைப்பை ஏற்று அவனுக்கு நான் பதில் அளிக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். என்ன கூப்பிடுறானா, அல்லாஹ்னு கூப்பிடுறானா, உடனடியாக அவனுக்கு ரிப்ளை பண்ணுவேன், உடனடியாக அவனுக்கு நான் பதில் சொல்கிறேன், நான் அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறேன். அப்படி என்னை அழைத்து அவன் வணங்கினால்தான் அவன் நேர் வழியில இருக்கிறான். நீ செத்து போனவர்களை, இறந்து போனவர்களை அடக்கம் செய்து வைத்துக் கொண்டு, புதைத்து வைத்துக் கொண்டு அவரை கூப்பிடுற கியாமனால் ஆனாலும் காதல் விடுவார். அல்லாஹ் அல்லாதவனை அழைக்கிறானே, இப்ப இதுவரைக்கும் கியாமனால் ஆனாலும் பதில் அளிக்க முடியாத அல்லாஹ் அல்லாதவனை அழைக்கிறானே, அவனை விட வழிகட்டவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அல்லாஹ் கூப்பிட்டா ஏண்டி கேட்கிறோம்ங்கிறான், பதில் அளிக்கிறோம்ங்கிறான். இன்னையே நம்புங்க, உங்களுக்கு நீங்க நேர்வழி பெறுவீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். பாவம் செஞ்சுட்டியா, பயப்படாத, மன்னிக்க கூடியவன் நான் இருக்கிறேன். என் இறைவனை தவிர என்னை எவனா பாவத்தை மன்னிக்க முடியும் என்று சரணட, உன்னுடைய அனைத்து பாவத்தையும் மன்னிப்பான். இறைவனோட தொடர்பு. இந்த சமுதாயம் இறைவனை விட்டு தூரமாய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாவம் செய்துவிட்டு தன்னுடைய பாவத்தை சொல்லி மன்றாடி அழுக தெரியல, தனக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை இறைவன் முறையிட்டு அது நிவாரணம் பெற தெரியல. இதெல்லாம் எவ்வளவு ஒரு நிம்மதி தெரியுமா? தலைக்கு மேல பாரம் இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கு கஷ்டம் இருக்கிறது, குடும்ப பிரச்சனைகள், எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு நாள் தொழுது, 2 ரக்காய் தொழுது சஜதாவுல விழுந்து உங்களுடைய குறைகளை கொட்டுங்க, உங்களுடைய பாரங்கள் அரைந்து குறைந்து விடும். சொல்லுவாங்களா இல்லையா? உன் நண்பன் இடத்துல சொல்ற பாதி சுமை குறைந்து விடும் சொல்லுவாங்களா இல்லையா? உன்னை படைத்த இடத்துல சொல்லு, எல்லா சுமையும் குறைஞ்சு விடும். நீக்கக்கூடியவன், தீர்வு தரக்கூடியவன், அது தீர்ப்பளிக்கக்கூடியவன், ஒண்ணுமில்லாமல் ஆக்கக்கூடியவன், மலை போல் இருக்கக்கூடிய சுமைகளையும் பனி போல் மாற்றக்கூடியவன். இவன் ஆறுதல் தான் சொல்லுவான், அவன் அரவணைத்து அனைத்து நீக்கி விடுவான். அல்லாஹ் இறைவனிடத்துல மன்றாடு, சஜதாவோட விழுந்து கேளு. இறைவனுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு இடம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்திய சமுதாயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. அந்த சம்பவத்துல வந்து இறைவனுக்காக அவர்கள் செய்த அமல் இருக்கா இல்லையா, அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்த அமல், அதுகளுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்குதுன்னு நீங்க பாருங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்சிருப்போம். ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கடனை கொடுத்திருப்போம். பள்ளிவாசலுக்கு தர்மமாக நன்மையை எதிர்பார்த்து சதக்கத்துல் ஜாரியா அந்த மாதிரி 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்போம். அல்லது ஒரு ஏதோ ஒரு தர்ம காரியங்களுக்கு செஞ்சிருப்போம். கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்திருப்போம். ஏழை எளியவர்களை பராமரிச்சிருப்போம். அல்லது நம்ம தாய் தந்தைகளை பராமரிச்சிருப்போம் அல்லாஹ்வுக்காக. அல்லது ஒரு கெட்ட செயலிலிருந்து நம்ம விலகி இருப்போம் அல்லாஹ்வுக்காக. இப்படியான விஷயங்கள் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய அமல்கள் உங்களுக்கு ரொம்ப 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 பிரச்சனை, இக்கட்டான ஒரு நேரம், வேற வழியே இல்லை. இந்த பிரச்சனை வந்து அல்லாஹ்வை தவிர எவனுமே தீர்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குவீங்க. அந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் இறைவனை நீங்கள் உங்களுடைய அந்த காரியங்களை முன்னிட்டு, நீங்கள் செய்த நல்ல அமல்களை முன்னிறுத்தி நீங்கள் இறைவனிடத்துல மன்றாடினால் அதற்கும் தீர்வு கிடைக்கும் வராங்க சொல்லலாம். நம்ம எவனையும் கூப்பிட தேவையில்லை, துணைக்கு யாரையும் அழைக்க தேவையில்லை. நம்மளுடைய அமல்கள் நம்மளை காப்பாற்றும். நாம் செய்த நல்லறங்கள், முற்படுத்திய நல்லறங்கள், அது நமக்கு என்ன செய்யும்? மறுமை நாள்ல நம்மளோட இறைவனை நெருங்குவதற்கு, இறைவனுடைய அந்த அன்பை பெறுவதற்கு,
இறைவனுடைய மன்னிப்பை பெறுவதற்கு அதன் மூலமாகத்தான் முடியும். அமல்களின் மூலமாகத்தான் இறைவனை நெருங்க முடியும். அமல்களின் மூலமாகத்தான் சொர்க்கம் செல்ல முடியும். வேற மனிதர்களின் மூலமாகவோ மகான்களின் மூலமாகவோ போகவே முடியாது. இடைத்தரகர் என்ற கான்செப்ட்லாம் இன்னொரு மதத்துல உள்ளது, இஸ்லாத்துல கிடையாது. இஸ்லாத்துல இறைவனுக்கும் அடியானுக்கும் உள்ள தொடர்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தொடர்பு, ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு, கேட்டால் கொடுக்கக்கூடிய ஒரு தொடர்பு. இடைத்தரகர் அவனும் அடிமைதான். இடைத்தரகர் நம்ம யார சொல்றோமோ அவர்களும் அடிமைகள் இறைவன் முன்னாடி. அல்லாஹ் குர்ஆன் அழகா சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குல் ஃபில் இன் மன் ஃபி ஸமாவாதி ஃபில் அர்லி, வானத்தில் உள்ளவர்களும் பூமியில உள்ளவர்களும் ரஹ்மானுக்கு முன்னாடி அடிமைகளாகத்தான் வந்து நின்றாக வேண்டும். இன்குல் மன்ஃபி சமாவாத்தி வல் அர்த் இல்லா ஆத்தியர் ரஹ்மான் அபுதா, வானங்களில் உள்ளவராக இருந்தாலும் பூமியில உள்ளவராக இருந்தாலும் ரஹ்மானுக்கு முன்னாடி அடிமைகளாகத்தான் வந்து, யாரும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, வானவர்களாக இருந்தாலும் சரி, ஜின்னா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க சொல்லக்கூடிய அவுலியாக்கள் நபிமார்களை விட பெரியார்கள் யாராக இருந்தாலும் ரஹ்மானுக்கு முன்னாடி அடிமைகளாகத்தான் வந்து நின்றாக வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஒரு சம்பவம் என்ன, ஒரு மலையடி வாரத்துல போய்கிட்டு இருக்கிறாங்க, 3 பேர் போய்கிட்டு இருந்தா மழை பெய்கிறது. மழை பெய்ஞ்சா ஒரு குகைக்குள்ள உள்ளக்க போயிடுறாங்க. குகைக்குள்ள உள்ள போனா அந்த மழையின் காரணமாக மேல வந்து ஒரு மலை அப்படியே உருண்டு வந்து என்ன செய்யுது, அந்த குகையினுடைய வாசல் அப்படியே சிக்குன்னு அடைச்சிருக்கு. ஒண்ணு காத்து வர முடியாது, ஒண்ணும் விட முடியாம அந்த காத்து போற அளவுக்கு தான் இருக்க ஒழிய வேற எதுவும் யாரும் வெளியே போக முடியாது. இந்த 3 பேரும் சேர்ந்து தள்ளி தள்ளி பாக்குறாங்க, முடியல. 3 பேர் முயற்சி பண்றாங்க, தள்ளி விட்டுருவோம் போயிருவோம் அப்படின்னு சொல்லி, முடியல. அப்ப ஒரு முடிவு எடுக்கிறாங்க, முடிஞ்சு வச்சு, கதை முடிஞ்சு வச்சு. யாரும் கூப்பிட்டா சத்தம் கேட்கிற அளவுக்கு வெளியில போகக்கூடிய அளவுக்கு ஆளுங்க இல்ல, பாலைவன பகுதியா இருக்காது, நடமாட்டமும் இருக்காது. அதனால என்ன செஞ்சு, முடிஞ்சு வச்சு, கதை முடிஞ்சு வச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கையில அதுல ஒரு ஆள் சொல்றாரு, நம்ம வந்து இறைவனுக்காகவே உலக தூய்மையோட செஞ்சிருப்போம்ல அமல், அந்த அமலை இறைவனிடத்துல முன் வைத்து நம்ம இறைவனிடத்துல கேட்போம், எல்லாம் உன்னை தவிர வேற வழி இல்லை, உனக்காக இந்த அமலை செஞ்சேன், நான் உனக்காகத்தான் செய்தேன் என்று நீ கருதினா இந்த குகை திறக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, முடிவெடுத்து. அப்ப ஆளுக்கு ஒன்னா சொல்றாங்க. அதுல ஒரு தோழர் சொல்றாரு, ஒரு சஹாபி சொல்றாரு, ஒரு நபர் சொல்றாரு, யல்லா என் தாய் அவர்கள் பால் அருந்தாமல் நான் என் மனைவி மக்கள் யாரும் பால் அருந்த மாட்டோம். அப்ப நான் என்ன செய்ய, ஒரு நாள் பால் கறந்துட்டு போறேன், அந்த தாய் என்ன செஞ்சா, தூக்கிட்டாங்க. நான் வந்து என் தாய் விழிக்கிற வரைக்கும் யாருமே பால் அருந்தாமல், அவர் முழிச்சதுக்கு அப்புறம் அனைவருமாக நாங்க என்ன செஞ்சு அருந்தணும். நீ பெற்றோரை பராமரிக்க வேண்டும் என்று நீ சொல்லி இருக்கிறாய், இத்தனை காலம் அதே மாதிரி செஞ்சிருக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் மாற்றம் செய்ய விரும்பவில்லை, ஏன்னா உனக்கு பயந்து கொண்டுதான், நீ கேட்பிய என்று பயந்து கொண்டுதான் நான் செய்யாமல் இப்படி செஞ்சேன், நான் வந்து உனக்காகத்தான் செய்தேன் என்று நீ கருதினால் இந்த குகை திறக்க செய்ய அப்படின்னு கேட்கிறாரு. குகை திறக்குது, திறந்தா ஆள்லாம் வெளியே போக முடியாது, காத்து ஓரளவுக்கு நல்லா வரும். இப்படி ஒரு ஆள். அடுத்து இன்னொரு ஆளுக்கு சொல்றாரு, அல்லாஹ்வுடைய யா அல்லாஹ், எனக்கு வந்து ஒரு சித்தப்பா மகள் முறப்பொண்ணு, சித்தப்பா மகள் முறப்பொண்ணு தான், அவள் இருந்தாள், ரொம்ப அழகாகவும் இருந்தாள், அவளை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், தவறான முறையில் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அவளை ஒருபோதும் அதுக்கு சம்மதிக்கவில்லை. ஒரு நேரத்தில் அவளுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, என்னிடத்தில் 100 திரகம் கேட்டு வந்தாள், நான் அவளுக்கு இந்த 100 திரகத்தை தருகிறேன், எனக்கு நீ இணங்குவாயா என்று கேட்டேன், அவள் சரி என்று சொன்னாள். அவளோடு நான் சேர்ற அந்த நேரத்துல 4 கிளைகளுக்கு இடையில மத்தியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல அவள் சொல்லிவிட்டாள், அல்லாஹ்வை பயந்து கொள், ஹலாலாக இல்லாமல் என்னை தொடாதே என்று சொல்லிவிட்டாள். உடனடியாக நான் அந்த காரியத்தை விட்டு எந்திரிச்சு விட்டேன். உனக்காகத்தான் நான் செய்திருக்கலாம், தப்பு செஞ்சிருக்கலாம், அவளும் இணங்கித்தான் வந்தாள், ஆனால் உன்மேல் இருக்கக்கூடிய அந்த அச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக அந்த தவறிலிருந்து நான் விடுபட்டேன், இது உனக்காக நான் செய்திருந்தேன் என்று கருதினால் இந்த குகை திறக்கட்டும் அப்படிங்கிறார். குகை திறந்திருந்து அப்பயும் ஆள்க போக முடியாது, நல்லா இருக்குது. அப்ப இவர்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இப்ப 3வது செய்யணுமா இல்லையா, அவர் என்ன செய்யறாரு, அவர் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார், இறைவனுக்காக உள்ள தூய்மையோட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், உலகத்தினுடைய தேவை என்ன, பணக்காரன் சொல்லணும், அவன் சொல்லணும், இவன் வல்லல்னு சொல்லணும், எந்த தேவையும் இல்லாமல் இறைவனுக்காக செஞ்சிருப்போம். ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு காரியம் செஞ்சிருப்போம். உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் அதை முன் வச்சு எல்லாட்ட கேளுங்க, 2 ரக்காய் தொழுது கேளுங்க, உடனடியாக அதுக்கு தீர்வு கிடைக்கும், நேரடியாக இறைவனை நெருங்கலாம். அந்த மனிதர் என்ன செய்யறாரு, என்னிடத்துல ஒரு வேலையால் வந்து வேலைக்கு சேர்ந்தான். வேலைக்கு சேர்ந்துட்டு என்ன செய்யணும், ஒரு நாள் வேலை பார்த்துட்டு போயிட்டான், சம்பளம் வாங்காம போயிட்டான். நான் அவன் காசை நான் வச்சிருந்தா எது சும்மா வச்சிருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆட்டை வாங்கி விட்டேன், ஒரு ஆட்டு பண்ணையா போயிடுச்சு. ஒரு மாட்டை வாங்கி விட்டேன், ஒரு மாடு பண்ணையா போயிருச்சு. ஒரு ஒட்டகத்தை வாங்கி விட்டேன், ஒட்டகம் பண்ணையா போயிருச்சு. நான் அதுக்கு சில பணியாளர்களை போட்டு என்ன செஞ்சேன், எல்லாமே அவனுடைய காசுல தான் பராமரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் அவன் வருகிறான், என்னிடத்தில் வேலை பார்த்து சென்றவன் ஒரு நாள் வருகிறான். அவன் வந்து, முதலாளியே, உன்னிடத்தில் நான் வேலை பார்த்தேன், நீ எனக்கு சம்பளம் தரவில்லை, எனக்கு அந்த சம்பளத்தை தா அப்படின்னு கேட்டேன். அப்ப வந்து அந்த முதலாளி சொன்னா, அந்த இருக்கிற ஆட்டை கூட்டிட்டு போ,
இருக்கிற மாட்டையெல்லாம் கூட்டிட்டு போ, இந்த பணியாளர்களையும் ஒட்டகத்தையும் சேர்த்து கூட்டிட்டு போ என்று நான் சொன்னேன். அவன் என்னை கேலி செய்யாத, நானே ரொம்ப சிரமத்தில் இருக்கேன், எனக்குரிய பணத்தை எனக்கு தா அப்படின்ட்டு அவன் முதலாளிகிட்ட கேட்கிறான். எல்லாமே உன்னுடைய பொருளாதாரத்தில் உள்ளதுதான், உனக்காக செய்ய, உன்னை ஏமாத்தி உனக்கு காசு தந்திருக்கலாம், ஆனா அந்த பரக்கத்து அனைத்தும் உன்னுடைய பேரால் உள்ளது, உன்னுடைய பொருளாதாரத்தில் உள்ளது, இது அனைத்தும் உனக்கு தான் சொந்தம் என்று நான் அவனோடு அனுப்பிவிட்டேன். இது உன்னுடைய பொருத்தத்தை நாடி மட்டும்தான் செஞ்சேன். அவன் கேட்ட காசை கொடுத்திருந்தாலும் அதுக்கு உண்டான தீர்வாயிருக்கும், அல்லது ஒரு நாட்டை சேர்த்து கொடுத்திருந்தாலும் அவன் மகிழ்ச்சியா போயிருப்பான். ஆனா நான் எல்லாத்தையும் உனக்காகத்தான் செஞ்சேன், இது உனக்காக செஞ்சது உண்மை என்றால் திறக்கட்டும் அப்படின்னு அவர் செய்யறாரு. எல்லாம் திறந்து விடுங்கிறாரு. உருண்டு மறுபடியும் பாறை கீரை விழுந்துடும். அப்ப இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இதை நம்ம என்ன விளங்கணும், இதில் விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நேரடியாக இறைவனை நம்ம தொடர்பு கொள்ளலாம், இறைவனோடு உரையாடலாம், இறைவனோடு நம்ம பேசலாம், இறைவனோடு நம்ம கோரிக்கை வைக்கலாம், நம்மளுடைய மன்றாட்டங்களை முன் வைக்கலாம், நம்மளுடைய தேவைகளை இறைவனிடத்தில் முன் வைக்கலாம். அனைத்தையும் கேளுங்க, உங்களை படைத்தவன்ட்ட கேளுங்க. அலைஹிஸ்ஸல்லாஹு பிகாஃபிதின் அபுதா, அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? நீ ஏன் அல்லாஹ்வை விட்டு மத்த யாருக்கும் போற? அவர்லாம் அவனை கொண்டு போய் சேர்த்து வச்சிருவாரா? அல்லாஹ்வோட நெருக்கி வச்சிட முடியுமா? அவரே அல்லாஹ்வுக்கு நெருங்குறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். அவர் நெருங்குறாரா இல்லையா என்பது நாளைக்கு மறுமையில தான் தெரியும். அப்ப ஒவ்வொருத்தரும் இறைவனோட தொடர்புல இருக்கணும். நம்மளுடைய தேவைகளை மன்றாடி இறைவனுடைய ஆற்றல்களை வல்லமைகளை சரியான முறையில் உணர்ந்து புரிந்து அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.